பிச்சைக்காரனில் இருந்து கோடீஸ்வரன். வாழ்க்கை என்பது எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. இன்று நாம் காணும் வெற்றியாளர்கள் பலரும் ஒரு காலத்தில் கஷ்டங்களும் வறுமையும் சந்தித்தவர்களாக இருக்கிறார்கள். பிச்சைக்காரனாக தொடங்கி கோடீஸ்வரனாக மாறிய ஒரு மனிதரின் கதை பணத்தின் சக்தியையும் மனிதனின் உறுதியையும் வெளிப்படுத்தும் சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த கதை சாத்தியமில்லாதை சாத்தியமாக்கிய ஒருவரின் வாழ்க்கை பயணம். சின்ன வயதில் பெற்றோரை கைவிட்ட வறுமை, பட்டினி, பாதுகாப்பற்ற வாழ்க்கை ஆகியவை அவரின் சிறு மனதில் ஒரு தீவிரமான கனவை விதைத்தன. நான் ஒரு நாள் வெற்றி பெறுவேன், எனக்கு கேலி செய்தவர்கள் ஒரு நாள் என்னை மதிப்பார்கள் என்ற உறுதியுடன் அவர் வாழ்ந்தார். தொடக்கத்தில் சாலையோரத்தில் பிச்சை எடுத்துக்கொண்டு உயிர் காத்தார். மக்கள் கொடுத்த சின்ன சின்ன நாணயங்கள்தான் அவரது உணவு, ஆடை, வாழ்வாதாரம் ஆகியவற்றின் ஆதாரம். ஆனால் அந்த நாணயங்களை சும்மா செலவு செய்யாமல் அவர் சிந்தனை செய்து சேமிக்கத் தொடங்கினார். ஒரு நாளில் கிடைத்த பிச்சையின் பாதியை உணவுக்கு பயன்படுத்தி மீதியை சேமித்தார். அந்தச் சேமிப்பில் அவர் முதல் முயற்சியாக பழங்கள் விற்கத் தொடங்கினார். சிறிய வண்டியை வாடகைக்கு எடுத்து சாலையோரத்தில் பழங்களை விற்றார். ஆரம்பத்தில் வருவாய் குறைவாக இருந்தாலும் அவர் நம்பிக்கை இழக்கவில்லை. வாடிக்கையாளர்களிடம் நம்பிக்கை பெற தன்னுடைய பழக்க வழக்கம், நேர்மை ஆகியவற்றால் விற்பனையை வளர்த்துக் கொண்டார். சில ஆண்டுகளில் பிச்சைக்காரன் என்ற பெயர் மெல்ல மறைந்து பழக்காரன் என்ற அடையாளம் உருவானது. தினமும் கிடைக்கும் லாபத்தில் பெரும்பகுதியை அவர் சேமித்து வைத்தார். அந்தச் சேமிப்பை வைத்து சிறிய கடை ஒன்றைத் தொடங்கினார். கடையை நடத்தும்போது வாடிக்கையாளர்களுக்கு தரமான பொருட்கள் தருவதே அவரது நோக்கம். இதனால் மக்கள் அவரை நம்பிக்கையுடன் அணுகத் தொடங்கினர். வணிகத்தில் நம்பிக்கை என்பது பணத்தை விட பெரிய மூலதனம் என்பதை அவர் உணர்ந்தார். காலப்போக்கில் கடை ஒன்றிலிருந்து 2 கடைகளிலிருந்து 3 கடைகளாக வளர்ச்சி பெற்றது. வறுமையின் கசப்பை சுவைத்தவர் என்பதால் பணத்தின் மதிப்பு அவருக்கு புரிந்திருந்தது. தேவையற்ற செலவுகளைச் செய்யவில்லை. அனைத்து வருமானத்தையும் மீண்டும் முதலீடாக பயன்படுத்தினார். நிலம் வாங்கினார், வீடு கட்டினார், வங்கியில் பணம் சேமித்தார். படிப்படியாக அந்தச் சிறிய வியாபாரம் பெரிய நிறுவனமாக மாறியது. வெற்றி வந்தபோதும் அவர் தன் பழைய நிலையை மறக்கவில்லை. தன்னிடம் பிச்சை கேட்டவர்களுக்கு உணவு, வேலை, உதவி ஆகியவற்றை வழங்கத் தொடங்கினார். நான் பிச்சைக்காரனாக இருந்ததால்தான் பிச்சை எடுப்பவர்களின் துயரை உணர்கிறேன் என்று அவர் கூறுவார். சமூகத்தில் உதவும் மனப்பான்மை அவரை இன்னும் உயர்த்தியது. மக்கள் அவரை வணிக அதிபர் மட்டுமல்லாமல் பெரிய மனசுடைய மனிதராக மதிக்கத் தொடங்கினர். அவரின் கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிக்கிறது. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் மனிதனின் உறுதியும் உழைப்பும் இருந்தால் எதையும் சாதிக்க முடியும். பணம் ஒரு நாளில் கிடைப்பதில்லை. சிறு சிறு சேமிப்புகளும் சரியான திட்டமிடலும் தான் பெரிய செல்வமாக மாறுகின்றன. பிச்சைக்காரனாக வாழ்க்கையைத் தொடங்கியவர் தனது உழைப்பாலும் கட்டுப்பாட்டாலும் கோடீஸ்வரராக மாறினார். இன்று அவரின் கதை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஊக்கமளிக்கிறது. பணம் சம்பாதிப்பது ஒரு கலை என்றால் அந்த கலையை கற்றுக்கொள்வதில் முக்கியமானது சுயநம்பிக்கை, பொறுமை, கடின உழைப்பு என்பதே உண்மை.